சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீடுகள், அவரது மகன் செந்தில்குமார் வீடுகள் என 10 இடங்களில் இன்று காலை முதலே சோதனை நடத்தி வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூடப்பட்டிருக்கும் எம்எல்ஏ விடுதி அறையை உடைத்து சோதனையிட முடிவு செய்திருக்கின்றனர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீட்டுக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் அங்கு இல்லாமல் அறைகள் பூட்டி இருந்ததால் காத்திருந்தனர். இதேபோன்று சீலப்பட்டியில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகனும் பழனி எம்எல்ஏவுமான ஐ. பி. செந்தில்குமாரின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு வருகின்றனர். அதோடு வள்ளலார் நகரில் உள்ள ஐ. பெரியசாமியின் மகள் இந்திராணியின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. 10 இடங்களிலும் தலா 3 வாகனங்களில் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் 15 பேர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய 30 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள ஐ. பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் அறையில் சோதனை நடத்த முடிவு செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு சென்றனர். ஆனால் அறை பூட்டப்பட்டு இருந்ததால் நீண்ட நேரமாக அறைக்கு வெளியே காத்திருந்தனர். இதனிடையே எம்எல்ஏ விடுதி சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் அதிகாரிகள் ஆலோசனை. இந்த ஆலோசனையில் எம்எல்ஏ செந்தில்குமார் அறையை உடைக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான மில் மற்றும் தொழிற்சாலைகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமி துறை மூலம் நிலம் ஒதுக்கீடு செய்ததாகவும் அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டி ஜாஃபர் சேட் மனைவி சட்டவிரோதமாக இந்த வழக்கு தொடர்பாக அமைச்சர் ஐ. பெரியசாமியிடம் துறை அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான நடத்தி வருவது ஏன் என்ற